வீடியோவில் ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்க்கு எப்படி கரெக்டான ஸ்ட்ரைக் செலக்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் நிஃப்டியோட சார்ட் எடுத்துகிட்டு அதை அனலைஸ் பண்ணி ஏதாவது பேட்டர்ன் ஃபார்ம் ஆயிருக்கா அப்படிங்கிறதையும் நம்ம ஐடென்டிஃபை பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த ரெண்டு இது பார்க்குறதுக்கு முன்னாடி ப்ராப்ளம் என்ன அப்படிங்கிறத நம்ம ஐடென்டிஃபை பண்ணிடலாம். அப்போ தான் வந்துட்டு இது ரெண்டும் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், கரெக்டாக அனலைஸ் பண்ணி நம்ம செலக்ட் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஆப்ஷன்ஸை வந்துட்டு வாங்கின ஒரு ஸ்ட்ரைக்குக்கு வாங்கினோன்னே என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிஃப்டி கரெக்ஷன் ஆகிடும். எய்தர் 100 பாயிண்ட்ஸ் கரெக்ட் ஆகும், இல்லைனா 200 பாயிண்ட்ஸ் கரெக்ட் ஆகிடும். சம்டைம்ஸ் பார்த்திங்கன்னா நிஃப்டி இதுக்கு முன்னாடி 11,200 300லேருந்து 10,800 வரைக்கும் போயிடுச்சு. ரொம்ப அவுட் ஆஃப் த மணி வாங்கியிருக்கிறவங்களுக்குலாம் ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருந்திருக்கும். ஸோ எப்படி நான் கரெக்டான ஸ்ட்ரைக் செலக்ட் பண்ணுறது அப்படிங்கிறது நிறையா. ஸோ அப்படியே கீழே போயிடுச்சுன்னா 10,800 போயிடுச்சுன்னா உடனே 11,200க்கு வந்துடாது. அங்கே போய் ஒரு 1 வீக்கு அதே இடத்துல சுற்றிட்டு இருக்கும், ஒரு 50 பாயிண்ட். அப்புறம் திடீர்னு வந்துட்டு 11,000க்கு வரும். ஸோ இந்த மாதிரி மூமெண்ட்டை வந்துட்டு நம்ம எப்படி பாஸ்ட் டேட்டா வச்சு எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம், எந்த மாதிரி நடக்கும்னு ஒரு ப்ரெடிக்ஷனுக்கு வரலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். இதுதான் சொல்லியிருந்தேன். நிஃப்டி கரெக்ஷன் ஆனோன்னே திருப்பி ஃபியூ டேஸ் ஆகும் கம்பேக் திருப்பி வர்றதுக்கு. அப்படியே வந்தாலும் திருப்பி வந்துட்டாலும் உங்களுக்கு நம்ம வந்துட்டு ஆல்ரெடி எக்ஸ்பிரி கிட்ட போயிட்டுருப்போம். அதனால டைம் வேல்யூ வந்துட்டு லூஸ் ஆகிடும். ஆப்ஷன் க்ரீக்ஸ்னு சொல்லுவாங்க. அதாவது மூமெண்ட் தீட்டா காமா அந்த மாதிரி இது இருக்குது. ஸோ டைம் வேல்யூ வந்துட்டு ஆப்ஷன்ஸில் ரொம்ப முக்கியம். டைம் கம்மியாகிடுச்சு அப்படின்னா என்ன தான் உங்களுக்கு நிஃப்டி மேலே போனாலும் அந்த ப்ரீமியம் வந்துட்டு மூவ் ஆகாது, ஒரே இடத்துல நின்றுருக்கும். ஸோ இப்போ நம்ம சார்ட்டை அனலைஸ் பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் கிளியராக தெரியும். இதுதான் சொல்லியிருந்தேன் நான். ஈவன் இஃப் நிஃப்டி மூவ்ஸ் அக்ரெசிவ்லி த ப்ரீமியம் ஒன்ட், இதுதான் மேக்ஸிமம் ப்ராப்ளம் எல்லாத்துக்கும். இதை வந்துட்டு நம்ம நிஃப்டி பேட்டர்னை அனலைஸ் பண்ணும்போது ஒரு கிளியர் இண்டிகேஷன் வரும். அதை போய் பார்க்கலாம் நம்ம. இப்போ நான் ஜீரோதா கைட்டில் இருக்கேன், நிஃப்டி சார்ட் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். இதை பாப் அவுட் பண்ணிக்கலாம். நான் இண்டிகேட்டர்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டேன். நம்ம ஜஸ்ட்டு சார்ட் மட்டும் பார்க்கணும் அப்படின்னு. ஸோ டைம் ஃப்ரேம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 1 ஹவரில் செட் பண்ணியிருக்கேன். நான் வந்துட்டு ஒரு லாங் டேர்முக்கு பார்க்கும்போது அப்போ தான் நிஃப்டியை ஒரு ஈகிள் வியூவில் பார்க்க முடியும். மேலேருந்து 1 மினிட்டில் வச்சா அன்னைக்கு என்ன டேட்டா அப்படிங்கிறது மட்டும் தான் தெரியும். அதனால தான் இப்படி வச்சுருக்கேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நிஃப்டி நம்ம நிறைய பேர் இந்த இடத்துல, அதாவது இந்த இடத்துல பார்த்திங்கன்னா 10,300லேருந்து 10,800 வந்துருந்தது. இதுதான் நான் சொல்லியிருந்தேன். திருப்பியும் இங்கே வர்றக்குள்ளே தேர்ஸ்டே வந்துடும். தேர்ஸ்டே கிட்ட போக நமக்கு டைம் வேல்யூ எக்ஸ்பீரி ஆகும். ஸோ இப்போ நம்ம இங்கே பார்க்கும்போது நிஃப்டியை இன்னொரு கூகுள்லேயும் நம்ம ஓப்பன் பண்ணி வச்சுக்கலாம் நிஃப்டி ஷேர் ப்ரைஸை. ஸோ நிஃப்டி ஷேர் ப்ரைஸ் கூகுள்லேயும் பார்த்துக்கலாம். இன்றைக்கி வந்துட்டு பாசிட்டிவாக போயிருக்கு. மேக்ஸிமம் போயிருக்கிறது பார்த்திங்கன்னா 10,4 இந்த ரேஞ்ச் வரைக்கும் 448 அது வரைக்கும் போயிருந்தது நமக்கு. 473 வரைக்கும் போயிருந்தது. இப்போ நம்ம இதுலேயும் ஒரு 1 மந்த் வச்சுக்கலாம், ஒரு நம்ம லாங் டேர்ம் வியூக்கு பார்க்குறக்காக. இதுதான் நான் சொன்ன இடம், 300லேருந்து 10,800 வரைக்கும் போயிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி ஃபால் நான் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படிங்கிறத நிறைய பேருக்கு கொஷின் இருக்கும். இதை எப்படி முன்கூட்டியே எப்படி வந்துட்டு நான் இதை ப்ரெடிக்ட் பண்ணுறது அப்படிங்கிறது. ஸோ இப்போ நம்ம நிஃப்டி பார்க்கணும் எந்தெந்த இடத்துல உங்களுக்கு ஒரு சடன் ஃபால் ஆகிட்டு ஒரு ரேஞ்சுக்கு வரும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதை மறந்துடுங்க. இந்த ஒரு நோட் பேட் எடுத்து மறைச்சிடலாம், அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ நான் இந்த இடத்துல விட்டுறலாம். இப்போ இதுக்கு முன்னாடி பழைய டேட்டாலாம் பாருங்கள். நிஃப்டி வந்துட்டு ஒரு 1 ஹவர் சார்ட் வச்சே பாருங்கள். நிஃப்டி ஒரு நியூ ஹை, அதாவது ப்ரீவியஸ்லேருந்து ஒரு நியூ ஹை ஃபார்ம் ஆனோன்னா ப்ரீவியஸோட ஹை இருக்குது பாருங்கள். இதுக்கு முன்னாடி 1 ஹவர் சார்ட்டில் பார்க்கும்போது ப்ரீவியஸ் ஹை ஃபார்ம் ஆன உடனே உங்களுக்கு ஒரு கரெக்ஷன் நடக்குது. இங்கேயும் அப்படி தான். இதுக்கு முன்னாடி ஃபார்ம் ஆன உடனே இமீடியட்டாக நடக்கலைனாலும் வித்தின் 1 ஹவர் எண்ட் ஆஃப் த டேக்குள்ளேயாவது நடந்துருது. நெக்ஸ்ட் டே இல்லைனா சேம் டே எண்ட் ஆஃப் டேக்குள்ளேயாவது நடந்துருது. ஸோ ஒவ்வொரு டைமும் உங்களுக்கு புது ஹை ஃபார்ம் ஆகும்போது நமக்கு ஒரு கரெக்ஷன் நடக்குது. ஸோ இந்த புது ஹை ஃபார்ம் ஆகிறது எவ்வளோ பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இப்போ நார்மலாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதையும் நம்ம பார்க்கலாம். இப்போ இது வந்துட்டு ஒரு கரெக்ஷன் ஆகிடுச்சு, அதாவது 300 to இது. ஸோ இதுக்கு முன்னாடி பார்க்கலாம் ஒரு இடத்துல நிஃப்டி பார்த்திங்கன்னா 10,500 போயிருந்தது. அதுக்கப்புறம் நமக்கு 10,100, கிட்டத்தட்ட 400 பாயிண்ட்ஸ் டிக்ரீஸ் ஆகுது. ஸோ ஆனால் இதுக்கு முன்னாடி ஃபுல் கண்டினியூஸாக அப் ட்ரெண்ட் வந்தனால டிக்ரீஸ் ஆகிருக்கு. ஆனால் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் இது 350ல் ஒரு 2-3 டைம் ஸ்ட்ராங் சப்போர்ட் இருந்தது. அதுக்கப்புறம் தான் ஃபர்தராக 11,100. ஸோ இப்போ வந்துட்டு உங்களுக்கு நிஃப்டி இன்னும் ஒரு
10,500 10,450 இல்லை 10,600 போனாலும் உங்களுக்கு எவ்வளோ தூரம் விழுகும் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு 10,500 ஆர் 10,600 போச்சுன்னா இப்போ இந்த பேட்டர்ன் வச்சு நம்ம பார்க்கும்போது உங்களுக்கு மேக்ஸிமம் 250 வரைக்கும் உங்களுக்கு கரெக்ஷன் ஆகும். மினிமம் 200 வரைக்காவது கரெக்ட் ஆகும். இதே எங்கன்னா 10,400 ஆர் 550 ஆர் 600லேருந்து விழுங்கும்போது கிட்டத்தட்ட 300 to 400 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு கரெக்ஷன் ஆகும். ஸோ அப்போ வந்துட்டு நம்ம ஒரு நிஃப்டி வந்துட்டு இப்போ ஆல்ரெடி பார்த்தா சார்ட் பார்க்கும்போது ஒரு புது ஹை ஃபார்ம் ஆகிருக்கு. புது ஹை ஃபார்ம் ஆகிட்டு உங்களுக்கு உடனே வந்துட்டு கரெக்ஷனும் ஆகிருக்கு. அதாவது 10,450 அந்த ரேஞ்சில் போயிட்டு இப்போ உடனே ஒரு 30 பாயிண்ட்ஸ். இது வந்து நார்மல் கரெக்ஷன் தான். இந்த மாதிரி அப்ரப்டாக எப்போ கரெக்ஷன் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணி இன்னும் ஒரு 50 பாயிண்ட் 100 பாயிண்ட் போதும், ஒரு 10,500 போயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக இந்த 10,500 போகிறதுக்கு இன்னும் ஒரு 4 or 5 days ஆகும். இதே மாதிரி உங்களுக்கு சுற்றிகிட்டே இருக்கும். இந்த இடத்துல உங்களுக்கு இருக்குல்ல ஒரு 2-3 செஷன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 10,450 500 550 அப்படி மெதுவாக போயிட்டுருக்கோம். ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் வந்துட்டு மார்க்கெட் கண்டிப்பாக பாசிட்டிவ் போகுது அப்படின்னு நினச்சிட்டு நம்ம நிறையா 12,000 காலை வாங்குவோம். அப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11,600லேருந்து உங்களுக்கு 11,200க்கு வந்துடும். ஸோ இப்போ என்ன ரெடியாக இருக்கணும், முக்கியமான பாயிண்ட் இங்கே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11,550 ஆர் 600. ஸோ சப்போஸ் நான் இங்கே வந்துட்டு நான் செல் பண்ணிட்டேன், நான் புட் ஆப்ஷன் எடுத்துட்டேன் 11,200க்கு நீங்கள் சொல்கிற மாதிரி அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. அதுக்கும் என்னன்னு சொல்கிறேன். ஸோ இப்போ வந்துட்டு நான் 11,500 ஆர் 600 போடணுன்னு நான் வந்துட்டு கீழே இறங்குன்னு நான் சொல்கிறேன். அதனால நான் வந்துட்டு 11,200 புட்டு வாங்கிட்டேன். சரி சார் இப்போ வந்துட்டு பாசிட்டிவாக போயிடுச்சு, ஒரு 11,700 800 போயிடுச்சு அப்படின்னா என்ன ஆகும்? 11,700 800 போனாலும் திருப்பியும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா 11,300 ஆர் 11,300 புட்டும், அடுத்தது இன்னும் போனால் 11,400 அந்த புட்டையும் வாங்குங்க. ஏன்னா ஒரு அப்படியே பயங்காட்டும் மார்க்கெட் வந்துட்டு இன்னும் மேலே போகிற மாதிரி ஒரு ஃபியர் க்ரியேட் பண்ணுவானுங்க FIDIA. அந்த இடத்துல நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்துட்டு ஏன்னா மார்க்கெட் மேலே போனால் கீழே இறங்காமல் நடக்காது. எப்படியும் உங்களுக்கு ஒரு பீக்கை ரீச் பண்ணிச்சுன்னா கண்டிப்பாக அது வந்துட்டு இறங்காமல் ஃபர்தராக போகவே போகாது. அதுவும் 10,600 ஆர் 10,600 ஆர் 550 650 வச்சுக்கலாம் மேக்ஸிமம். அந்த இடத்துல போனோன்னே நீங்கள் தைரியமாக இந்த மாதிரி புட்டை வந்துட்டு எடுக்கலாம். ஸோ இதை எடுக்காமல் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா 12,000 காலை 12,200 காலை வாங்குவோம். அப்போ என்ன ஆகும்னா உங்களுக்கு இந்த கரெக்ஷன் 11,300 ஆர் 11,500 வரும்போது திருப்பியும் அந்த விழுந்த இடத்துக்கு போகிறக்கே உங்களுக்கு கொஞ்ச நாள் ஆகிடும். திருப்பியும் அந்த 12,000 டச் பண்ணுறதுக்குள்ளே எக்ஸ்பிரி வந்துடும். உங்களோட ப்ரீமியம் வேல்யூ கம்ப்ளீட்டாக லூஸ் ஆயிரும். ஸோ இது ஒரு மெத்தட் ஆஃப் ஐடென்டிஃபிகேஷன் தான். இது வந்துட்டு நம்ம வேர்ல்ட் மார்க்கெட்ஸும் இதில் மேக்ஸிமம் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும். அது வந்துட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 20 to 20% தான் இருக்கும் மேக்ஸிமம். இந்த மாதிரி சார்ட்டை வச்சு ஐடென்டிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈகிள் வியூ பார்த்து உங்களுக்கு கிளியர் ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ இதுதான் உங்களுக்கு கான்செப்ட். நம்ம என்ன பண்ணுவோம் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா 12,000 கால் எடுப்போம். 11,600 ஆர் 500 600 போனோன்னா 12,000 கால் எடுப்போம். அப்போ கண்டிப்பாக இறங்கி கொஞ்ச நாள் இதே ரேஞ்சில் சுற்றிட்டு திருப்பி இந்த ரேஞ்ச் வர்றதுக்குள்ளேயே அந்த எக்ஸ்பிரி முடிஞ்சிடும். ஸோ இதை வச்சு இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ஆப்ஷன்ஸில் கரெக்டாக ஓரளவுக்கு பண்ணிடலாம். இதே பார்த்திங்கன்னா இந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணணும். இன்னும் ஃபர்தராக போச்சுன்னா 11,300 புட்டை பை பண்ணணும், இல்லைனா காலை செல் பண்ணணும். அந்த மாதிரி அதாவது இன்னும் ஃபர்தராக போச்சு 11,800 போச்சுன்னா 12,300 12,200 12,100 அந்த மாதிரி கொஞ்சம் அவுட் ஆஃப் த மணி காலை செல் பண்ணும்போது அதில் நமக்கு ப்ரீமியமும் வரும். எப்படி மார்க்கெட் கரெக்ட் ஆகும்போது இதுலேயும் நமக்கு ப்ராஃபிட் வந்துடும். அது எனக்கு வந்துட்டு செல்லிங்க்கு அவ்வளோ தெரியாது அப்படின்னா அது உங்களோட தப்பு. ஆப்ஷன்ஸ் ஸ்ட்ராட்டஜிஸ் பற்றி கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் வந்துட்டு நீங்கள் ஆப்ஷன்ஸ் பண்ணுறதுல ஒரு யூஸ்ஃபுல்னஸ் இருக்கும். இப்போ நீங்கள் ஒரு ஸ்ட்ரைக் வாங்கும்போது இன்னொரு ஸ்ட்ரைக்கும் அமௌண்ட்டு வச்சுக்கணும் ரெடியாக. ஏன்னா இறங்கும்போதும் நமக்கு 2 சைடும் உங்களுக்கு பாசிட்டிவ் வரும். ஃபஸ்ட்டு ஃபியர் மாதிரி தெரியும். ஃபியர் பண்ணிவிட்டு நம்ம எக்ஸிட் பண்ணோன்னு தான் இறங்கும். கொஞ்சம் நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கணும் அந்த இடத்துல. ஸோ இது ஒரு மெத்தடு. உங்கள் ஃபீட்பேக் இது ஆல்ரெடி இது மாதிரி பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள்.
இல்லை இது எனக்கு புதுசாக இந்த மெத்தட் இப்போ தான் தெரிஞ்சிருக்கு அப்படின்னா அதையும் ஷேர் பண்ணுங்கள், உங்களோட ஃபீட்பேக் ஷேர் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ, பபாய். எதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.